மீண்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடலாம், திராவிட மாடல் 2.0 அரசை அமைச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோட இருந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு சமீபத்தில் உளவுத்துறை கொடுத்த ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயம் வட்டாரத்துல. அந்த ரிப்போர்ட்ல திமுக கூட்டணிக்கு சாதகமா 110 தொகுதிகள் தான் இருக்கு. சிட்டிங் தொகுதிகள், அதாவது சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலரும் கூட இந்த முறை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் தான் முதல்வர் ஸ்டாலினையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு அறிவாலய வட்டாரத்துல இருந்து சொல்றாங்க. அது திமுகல இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாகவும் ஆயிருக்கு. இந்த சூழலை சமாளிக்க முதல்வர் ஸ்டாலினே நேரடியா களத்துல இறங்கி சில வேலைகளையும் செய்திருக்காரு. உளவுத்துறை ரிப்போர்ட்ல இன்னமுமே விரிவா என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா அந்த மேஜிக் நம்பரான 118 பிடிக்கிறதுக்கு திமுக என்னென்ன திட்டங்களை வச்சிருக்காங்க, முதல்வர் தற்போது கையில் எடுத்திருக்க அந்த புதிய வியூகம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். என்ன நடந்தது, உளவுத்துறை ரிப்போர்ட்ல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலர்கிட்ட நம்ம பேசும்போது, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நாங்க 160 தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்தது. உளவுத்துறை கொடுத்த அடுத்தடுத்த ரிப்போர்ட்கள் எல்லாமே திமுக மீண்டுமே ஆட்சிக்கு வருவதற்கு சாதகமான சூழல் இருப்பதாகத்தான் வந்தது. ஆனா சமீபத்தில் வந்திருக்கிற ரிப்போர்ட் அப்படிங்கிறது திமுகனால வெறும் 110 தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதிமுக கூட்டணிக்கு ஒரு 75-80 தொகுதிகள் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு 44 தொகுதிகள் இழுபறியாகத்தான் முடியும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை திமுகவுக்கு கொடுத்திருக்காங்க உளவுத்துறை அதிகாரிகள். ஏற்கனவே நம்ம நல்ல ஒரு கூட்டணி பலத்தோட இருக்கோம், கடந்த முறை நன்றாக ஜெயிச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் நல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்பவே தெம்போட இருந்த முதல்வர் ஸ்டாலின். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கடந்த தேர்தல்களை விட புதிதாக தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் எடுத்தால் ஓபிஎஸ் உள்ள வந்திருக்காரு, டெல்டாவில் எடுத்துக்கிட்டா வைத்தியலிங்கம் உள்ள வந்திருக்காரு. இன்னும் பல்வேறு இடங்கள்ல புதிய புதிய நபர்கள் எல்லாம் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களோட பலமும் நமக்கு கை கொடுக்கும், மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்த இந்த ரிப்போர்ட் தான் ஒரு கலக்கத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலய வட்டாரத்துல. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா திருவிக நகர், ராயபுரம், டி நகர், வேளச்சேரி, அம்பத்தூர், இந்த தொகுதிகள் எல்லாமே திமுகவோட கையை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுக சென்னைக்குள்ள வலுவா இருக்கிற தொகுதிகளிலேயே துரைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதற்கு அடுத்ததாகத்தான் முதல்வரோட கொளத்தூர் தொகுதியுமே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் திமுக தலைமையை ரொம்பவே ஆழ்ந்த ஒரு யோசனைக்குத்தான் உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னை விட்டுட்டு அப்படியே சேலம் பக்கம் போனோம்னா சேலம் வடக்கு, ஏற்காடு, இந்த இடங்கள் மட்டும்தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அதையும் தாண்டி கோவை போனோம்னா கோவை, வடக்கு, தெற்கு, வால்பாறை, பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்கள் தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அதே போல தென் மண்டலத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே திமுக வெற்றி பெற்ற ஒரு 20 தொகுதிகளை திமுக இந்த முறை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராஜபாளையம், ஒட்டப்பிடாரம், பழனி இந்த தொகுதிகளோட லால்குடி, ஒசூர், நாமக்கல், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், சீர்காழி, பண்ருட்டி, கடலூர் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமே ஏற்கனவே திமுக வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகளில் ஒரு 20 தொகுதிகள் கையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவலையுமே சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு திமுக தலைமை ஒரு நீண்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நிறைய இடங்கள்ல கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறது எதிரணிக்கு ஒரு பலத்தை சேர்த்திருக்கு அப்படிங்கிற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடங்கள்ல திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு ஆக்டிவா வேலை பார்க்காம இருக்கிறதுமே இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் முதல்வர் ஸ்டாலின் மண்டல செயலாளர்களையோ 2ஆம் கட்ட தலைவர்களையோ நம்பாம தானே நேரடியாகவும் களத்துல இறங்கியிருக்காரு. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா டி நகர்ல ஜே அன்பழகன் அவரோட பையன் ராஜா அன்பழகன் போட்டியிடுறாரு. அங்கே சீட்டு கொடுக்கல, மற்ற விஷயங்களால நிறைய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. இந்த நிலையில அந்த தொகுதியில இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலினே நேரடியா போன் பண்ணி, நம்ம அன்பழகனோட பையன், நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும், நீங்க அவரை வெற்றி பெற வச்சு முன்னாடி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க.
அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா வேளச்சேரி தொகுதியில் கடந்த முறைக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்குன மாதிரி இந்த முறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சாதகமான சூழல் இல்லை அப்படின்னு தகவல் வரவும் மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கிட்ட சைதாப்பேட்டை அப்படிங்கிறது நமக்கு வெற்றி உறுதியானது தான் சுப்பிரமணியம், ஆனால் நீங்கள் வேளச்சேரியும் வெற்றி பெற்று நீங்கள் காட்டணும், அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அமைச்சர்கிட்டையுமே பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக அமைச்சருமே அந்த அதிருப்தியில் இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் மீண்டுமே பேசி களத்தில் உற்சாகமாக வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, சென்னைக்கு வெளியில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தொகுதி எழில் கரோலின் அவங்களுக்கு விசிகா அவங்க போட்டிடுறாங்க. விசிகாவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா விசிகா அங்கே வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. சு ரவி அவர் தான் வெற்றி பெற்றார். இந்த நிலையில இந்த முறையுமே அங்கே போட்டியிடுற விசிகா வேட்பாளருக்கு அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் காந்தி அவர்கிட்ட இருந்து ஒரு போதிய ஒரு ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற தகவலுமே முதல்வர்கிட்ட போயிருக்கு. முதல்வர் அவரையுமே கூப்பிட்டு என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த தொகுதியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அவருக்குமே சொல்லியிருக்காரு. அதே போல கடலூர் மாவட்டத்துல பண்டுட்டி தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுறாங்க. அங்கேயுமே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பெரிய அளவுல கண்டுக்கல அப்படிங்கிறதால அவர்கிட்டையுமே கூப்பிட்டு நீங்க நல்லா ஆக்டிவா ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற தகவலையுமே சொல்லியிருக்காரு. காரணம் விசிகா போட்டியிடுற பல்வேறு இடங்கள்ல இது போன்ற சூழல்கள் இருப்பதால அந்த தொகுதியில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தோட செயலாளர்கள் கூப்பிட்டு முதல்வரே நேரடியாக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வருது. அடுத்த பார்த்தோன்னா இப்ப கொங்கு மண்டலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மொடக்குறிச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. செந்தில்நாதன் அவர் வேட்பாளரா நிக்கிறாரு. அங்கேயுமே அமைச்சர் முத்துசாமி பெரிய அளவுல கண்டுக்கல அப்படிங்கிற தகவல்களுமே வந்திருக்கு. உடனே முதல்வர் அவர்கிட்டயுமே கூப்பிட்டு பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நீங்க நல்லா ஒர்க் பண்ணணும், கூட்டணி கட்சிக்கு நம்ம வெற்றியை தேடி தரணும் அப்படிங்கிற சில தகவல்களை சொல்லி இப்போ அங்கேயுமே கொஞ்சம் உற்சாகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வருது. அது மாதிரி சென்னையில் நம்ம எடுத்துட்டோம்னா இன்னொரு தொகுதியான திருவொற்றியூர், அந்த தொகுதி இந்த முறை சிபிஎம்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கேயுமே சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேபி சங்கர் அவரோட ஆதரவாளர்கள் அதிருப்தியில இருக்காங்க. அங்க இருக்கிற லோக்கல் நிர்வாகிகள்லாம் பெரிய அளவுல தேர்தல் வேலைகளை முன்னெடுக்கல, இது போன்ற விஷயங்களும் வந்திருக்கு. அங்க இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட கூட முதல்வர் பேசியிருக்காரு. ஒன்றிய பகுதி வட்ட அளவுல இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட கூட முதல்வரே நேரடியாக பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலைகளை முடுக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திருத்தணி, திருவள்ளூர், பல்லாவரம், தாம்பரம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே அங்க இருக்கிற ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கு முதல்வரே நேரடியா பேசியிருக்கிறது அப்படின்றத அங்க இருக்கிற கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்க தீவிரமா வேலையில இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுகவோட மற்றொரு திட்டம் என்னவா இருக்கு, எதனால முதல்வர் இது போன்ற முன்னெடுப்புகளை எடுக்கிறாரு அப்படின்ற சில தகவல்கள் பத்தி பேசும்போது விஜய் பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது எப்படி களத்தோட சூழலை மாற்றும் அப்படிங்கிறது தெரியல. அதனால பல்வேறு இடங்கள்ல அங்க இருக்கிற குறிப்பிட்ட சமுதாயங்கள், இப்ப சேலம் மாவட்டத்துல எடுத்துட்டோம்னா கெங்கவள்ளி போன்ற பகுதிகளில் அந்த சைடில் இருக்கிற பகுதிகளில் அங்கே இருக்கிற உடையார் போன்ற சமூகங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நமக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படிங்கிற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம பார்த்தோம்னா இப்போ ராமதாஸ், சசிகலா தரப்பெல்லாம் நல்ல வாக்குகளை பிரிப்பாங்க, அதன் மூலமா அதிமுகவுக்கு போற வாக்குகள் பிரியும், நம்மளோட வெற்றி சாத்தியமாகும். ஸோ அங்க என்னென்ன வேலைகளை முன்னெடுக்கணுமோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவுகளுமே பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. விஜயோட வாக்குகள் என்ன மாதிரியான களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் இன்னுமே ஒரு புதிராகவே இருக்கு. அது பெரும்பாலும் திமுகவை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில நடவடிக்கைகளை ரொம்பவே தீவிரமா திமுக தரப்புல முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல 110 தொகுதிகள், 110 தொகுதிகள்ல சாதகமான சூழல் இருக்கு. இன்னமுமே ஒரு 70-80 தொகுதிகள்ல கண்டிப்பா ஜெயிக்கணும், வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வேலைகளை திமுக தலைமை முடுக்கி விட்டுருக்கு. ஒரு 50 தொகுதிகள் இருக்கு, அது எப்போதுமே அதிமுக, பாமக இவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ அது போன்ற தொகுதிகளை பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஏற்கனவே சாதகமா இருக்க 110 தொகுதிகளோட கூடுதலா ஒரு 70-80 தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுக தலைமையோட தற்போதைய வியூகமாகவும் இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி முதல்வருக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல அந்த 110 தொகுதிகள் தான் சாதகம் அப்படிங்கிற அந்த விவரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் பல்வேறு வியூகங்களை முதல்வர் அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு வகுத்து கொடுத்திருக்காரு. தீவிரமா வேலையுமே பார்க்க சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா ஏப்ரல் 14, ஏப்ரல் 18 இந்த 2 நாட்கள்ல இன்னுமே 2 ரிப்போர்ட்களையும் முதல்வர் அவங்க கிட்ட ரிப்போர்ட்டை கேட்டிருக்காரு. அந்த ரிப்போர்ட் எப்படி வருது, அதற்கான வியூகங்கள் இன்னமுமே என்ன நம்ம மாத்தலாம் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை
முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியா வந்து திட்டங்களையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. முதல்வருடைய இந்த திட்டங்கள், இந்த வியூகங்கள் வந்து களத்துல எடுபடுதா அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரிஞ்சிடும். தொடர்ச்சியா அரசியல் சூழல்களை கவனிச்சுட்டு வர நீங்க தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சிக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு, எங்கெங்கெல்லாம் இழுபறி ஏற்பட வாய்ப்பு இருக்கு, விஜயோட வாக்குகள் எந்த கட்சிகளோட வாக்குகளை பிரித்து யார் வெற்றி வந்து மடைமாற்றுவார் உள்ளிட்ட உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.